ஸ்டாலின் அவர்கள் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிக வெற்றி தோல்வி இதெல்லாம் பார்த்துருக்கோம்பா, லட்சியமும் கொள்கையும் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர வெற்றி தோல்வி எப்போவுமே முக்கியன்ற விஷயத்த சொல்கிறவன் நான் கிடையாது. சிறப்பான எதிர்கட்சியாக இனிமேல் திமுக செயல்படும். ஆனால் ஒரு கஷ்டகாலம் அந்த எதிர்கட்சி நபர்களில் ஸ்டாலின் அவர்கள் இருக்க மாட்டாங்க. திமுக பயணம் தொய்வில்லாமல் தொடரும்னு சொல்கிறாரு. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கப்புறம் திமுக எம்எல்ஏ சார்ந்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகவும் கட்சியை ஃபுல்லாக நிர்வகிக்கிற அந்த முழு நேர கவனத்தை ஸ்டாலின் அவர்கள் அந்த பக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ தந்தை கட்சி நலம் சார்ந்தோம், மகன் எதிர்கட்சியின நலம் சார்ந்தும் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட சக்தியை மீறி உழைச்சிருக்கேன். யார் சொல்லியிருக்கா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடன் பிறப்புகளுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். வாக்களித்த மறந்தவங்களுக்கும் நான் சேர்த்தே தாங்க ஆட்சி நடத்தினேன். எல்லா மக்களுக்கும் உண்மையாக தான் இருந்தேன். என் மனசாட்சியின்படி தான் நான் செயல்பட்டேன்னு அவர் உருக்கமாக பேசியிருக்காரு. புரியுது, ஏன்னா அந்தளவுக்கு கோட்டை கட்டினாங்க. கனவு கோட்டை பெருசாகவே இருந்துச்சு. திமுக இவ்வளோ பெரிய பார்ட்டி நம்மளை இப்போ தாவைக்கு அடிச்சிருமா என்ன அப்படி நினச்சாங்க. ஆனால் முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இந்த சின்ன பசங்களை நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் கிரிக்கெட்டில் சூரியவன்ஷி, இன்னொரு பக்கம் டிவிக்கு இந்த அரசியல் சின்ன பையன் விஜய் அவர்கள் திடீர்னு எதிர்பார்க்காம என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி ஆயிடுது முடிவு. ஜாம்பவான் கட்சிகளுக்கு சவால் விடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை டிவிக்கு கரெக்டாக பண்ணியிருக்கு.